உங்க ஃபர்ரி பேபிக்கு உங்க வீட்லயே பிடித்தமான ஸ்மெல் என்னன்னு சொல்லுங்க. கரெக்ட். உங்களோட ஸ்மெல் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எங்க உட்கார்ந்திருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்க ஸ்மெல்ல அவங்க மோந்து மோந்து அதே இடத்துல போய் உட்காரணும்னு நினைப்பாங்க. அங்க வேற யாராவது உட்கார்ந்திருந்தாலும் அவங்கள இறக்கிட்டு உட்காந்துப்பாங்க. அப்பதான் உங்க கூட இருக்கிற உணர்வை அவங்க உணர்வாங்க. அது பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்க யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க? சேர்ல இருந்து சோஃபால இருந்து இறக்கி விட்டுட்டு அவங்க ஃபர்ரி ஃப்ரெண்டு போய் அந்த இடத்துல உட்கார்றத கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துருக்கு. அடுத்த தடவை நீங்க வெளியே போகும்போது உங்க ஃபர்ரி பேபிக்கு உங்களுடைய அழுகு டிஷர்ட்டை கொடுத்துட்டு போங்க. அதுக்காக உங்களை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. கிணல்ல விடும்போதோ ஆர் போர்டிங்கில் விடும்போதோ அவங்களுக்கு தேவையானது உங்களுடைய டிஷர்ட் உங்க கூட இருக்கிற உணர்வை அது கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வீட்டில் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஃபர்ரி பேபிஸ் அழுக்கு துணி மேலே படுத்து தூங்குறத பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுடைய டிஷர்ட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு நைட்டி எல்லாம் உருவி போட்டுட்டு அது மேலே படுத்து தூங்குறத நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் கூடவே இருந்த உணர்வை கொடுக்கும், ரொம்ப ஆறுதலாக உணர்வாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாகை பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்கள் ஃபர் பேபிஸ்க்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ரீசன்ட் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சது பெட் பேரண்ட்ஸு சேடாக சோகமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெட்ஸ் ஃபர்ரி பேபிஸும் சோகமாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல் மொழியை படிக்கிறதுல திறமைசாலிகளாக இருக்கிறதுனாலையும் அதீத மோப்ப சக்தினாலையும் அவங்க நம்ம மனசை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம சோகமாக இருந்தோம்னா அந்த சோகத்துக்கு அவங்க ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய செயல்களை மாற்றி நம்மளை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துறதுன்னு பார்ப்பாங்க. இன்னும் நம்ம ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி துள்ளி குதித்து அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த சூழ்நிலையில் ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க ஓடி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஃபர்குட்டீஸ்க்கு எந்த வேர்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு யூகேல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் நம்ம ஃபர்குட்டீஸ்க்கு வாக்கிங் பற்றி கேட்டாவே மகிழ்ச்சி ஆயிடுறாங்களாம். அவங்களுடைய ஹார்ட் ரேட் ஒவ்வொரு தடையும் வாக்கு லீஷு பெல்ட்டு டாட்டான்னு கேட்ட உடனே 36% ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுடைய உள்ளுணர்வு. நம்ம ஃபர்குட்டீஸ்க்கு வாக் போகிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பழைய உல்ஃபினத்தில் இருக்கும்போது வந்த இன்பில்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா அவங்க உல்ஃபாக இருக்கும்போது வெளியே போய் ஹண்ட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இருந்தாலும் அந்த வாக்கிங் போகும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. டாட்டா விட்டு வேற என்னென்னலாம் நம்ம ஃபர் பேபிக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறதுன்னா ட்ரீட் சாப்பிட்ற பற்றி பேசினாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் கெட் இட் கிடைக்கும் இரு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபெச் எடுத்துட்டு வான்னு சொன்னாலும் இதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வேர்டு தான். நம்ம ஃபர் பேபிஸுக்கு வீட்டுக்கு வெளியே நடக்கிறத ஜன்னல் வழியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கர்டைன்ஸ் பிளைண்ட்ஸ் இதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு தூக்கி விட்டுட்டீங்கன்னா அவங்கள சோஃபா போட்டு உட்கார வச்சுட்டா அவங்க மணிக்கணக்காக வெளி உலகத்தை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. டைம் போகிறதே அவங்களுக்கு தெரியாது. எத்தனை மணி நேரமானாலும் அவங்க வெளியே நடக்கிறத இங்கிருந்தே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி உங்கள் ஃபர் பேபிஸுக்காக கர்டன்ஸ் எல்லாம் திறந்து விட்டு பிளைண்ட்ஸ் எல்லாம் தூக்கி விட்டு வேடிக்கை பார்க்க உட்கார வச்சுருக்கீங்க, படுக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனவு காண்றதுனா நம்ம ஃபர் பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கனவுல யார் வருவாங்க? ஆமாம், நீங்கள் தான் வருவீங்க. அவங்களுக்கு பிடிச்சமான உங்கள் முகமும் உங்கள் ஸ்மெல்லும் உங்கள் கூட அன்றைக்கி என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் உங்கள் கனவில் வந்துட்டுருக்கும். அப்புறம் உங்களை நைஸ் பண்ணுற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரியான கனவுகள்லாம் அவங்க நிறைய கனவு கண்டுட்ருப்பாங்க. உங்களை கூட்டிகிட்டு சிக்கன் பிடிக்கிற மாதிரி கனவு வரும், அணில் பிடிக்கிற மாதிரி கனவு வரும். நம்ம ஃபர் பேபிஸ் 14 to 18 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்க தூங்கும்போது 2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கனவு காண்ற ஹேபிட் இருக்குது நம்ம ஃபர் பேபிஸ்க்கு. நம்ம பப்பிங்க கனவு காணும்போது மூக்கெல்லாம் ட்விச் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் வாயெல்லாம் ஆட்டிகிட்டு இருப்பாங்க, காலெல்லாம் ஓடுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இது அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த மாதிரியான கனவு வரும். அவங்க ஒரு வேளை கோவமாக கனவு கண்டுட்டு இருந்தாங்க, பயந்து கனவு கண்டாங்கன்னா சில தடவை அவங்க உருன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அவங்க கனவை ஆக்சுவலி கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நிதானமாக பப்பி அப்படின்னு அந்த உங்கள் பப்பியோட பேரை அன்பாக கூப்பிட்டீங்கன்னாவே அவங்க அந்த கனவுலேருந்து அந்த பயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க.
நம்ம ஃபர்குட்டீஸுங்களுக்கு அவங்க கண்ணை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையும் அவங்கள கொஞ்சிக்கிட்டு நம்ம கவ்வி பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்ணை பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க உடம்புல லவ் ஹார்மோன் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. எப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையுடைய கண்களை பார்ப்பாங்கல்ல, அப்போ எப்படி குழந்தை மகிழ்ச்சியாகும், குதூகலமாக சிரிக்கும்ல, அதே மாதிரியே நம்ம ஃபர் பேபிஸும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. உங்கள் ஃபர் பேபியை கொஞ்சாமலே நீங்கள் குஷிப்படுத்தலாம். எப்படின்னா புருவத்தை தூக்கிட்டு அவங்க கண்ணை பாருங்கள். அவங்க உங்களை பார்த்த உடனேயே, இந்த புருவத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி ஆயிடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. நீங்கள் ரோட்டில் இருக்கிற ஃபரி ஃப்ரெண்ட்ஸை கூட அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தூரத்துலேருந்தே உங்கள் புருவத்தையும் கண்ணையும் பார்த்துட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க குஷியில். நம்ம ஃபர் பேபிக்கு மிகவும் பிடித்த 5 விஷயங்களை பற்றி தான் நீங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றியான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து கடைசியில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு முன்னாடி எப்போவுமே வாயிலா ஜீவன்களுக்காக தண்ணி தொட்டி சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம். அதை எப்போவுமே டெய்லி ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். காலையிலும் மாலையிலையும். அப்புறம் டெரஸ்லேயும் நாங்கள் பறவைகளுக்காக அணில்கள்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் ஒரு சின்ன தொட்டியில். நீங்களும் அந்த மாதிரி ஒரு தொட்டி வீட்டு முன்னாடி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.